turn with me to the book of Luke. Matthew, Mark, Luke, John, 4 Gospels have 4 different stress, 4 different angles, these Gospel writers, to reveal the identity of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை காட்டுவதற்காக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 பேரும் சுவிசேஷங்களை எழுதும்போது அவர்களுக்கான பாணியிலே 4 விதமான கோணங்களில் இயேசுவை அவர்கள் காண்பிக்கிறார்கள். Matthew's predominant audience is Jewish audience. His predominant intention is to reveal Christ as king. King of Jews. மத்தேயு யூதர்களுக்கு எழுதுகிறபடினால் யூதர்கள் தான் அவனுடைய நோக்கமா இருக்கிறதுனால யூதர்களின் ராஜா இயேசு என்பதை அதை அழுத்தி காண்பிப்பதற்காக அவன் சுவிசேஷத்தை எழுதுகிறான். Mark wants to reveal Jesus as a servant. மார்க் இயேசுவை ஒரு வேலைக்காரனாக காட்டுவதற்காக அவன் விரும்புகிறான். ஆகவே அவனுடைய சுவிசேஷம் அப்படி இருக்கும். Luke wants to reveal Jesus as the son of man. லூக்கா இயேசுவை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதுகிறான். John reveals Jesus as the son of God. யோவான் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்துகிறார். That's why early church fathers contributed these 4 versions to the 4 images in the book of Ezekiel: lion for Matthew, and ox for Mark, the servant plowing, and the man's face for Luke, and the eagle which is from the heaven, as John. எசேக்கியல்ல காண்பிக்கிற மிருகத்திற்கு ஒப்பாக lion, சிங்கம், காளை, மாடு, man and eagle. ஆண், அடுத்தது கழுகு. இதுக்கு ஒப்பாக 4 சுவிசேஷங்களையும் ஆதிகால சபை இதை எடுத்து கோடிட்டுக் கொள்கிறார்கள். Lion is the king, ox is the servant, then the man, and then the eagle from above. சிங்கம் ராஜாவா இருக்கிறது, எருது அது வேலைக்காரனா இருக்கு, மனுஷனா இருக்க, மனுஷகுமார் உன்னதத்துல இருந்து வந்தவர் தேவகுமாரனா இருக்கிறார். So Matthew, if you see the genealogy, he tracks it back all the way only till Abraham, because Jewish history is what he is bothered about. மத்தேயு இயேசுனுடைய வம்சாவளியை கொண்டு போகும்பொழுது எந்த வரைக்கும் கொண்டு போறார் அப்படின்னா ஆபிரகாம் வரைக்கும் தான் கொண்டு போறார். காரணம் அவருக்கு அக்கறை எல்லாம் யூதர்களை பற்றி இருக்கிறது. ஆகவே ஆபிரகாமோடு நிறுத்துகிறார். Mark wants to reveal him as a servant, therefore there is no genealogy at all. மார்க் இயேசுவை ஒரு வேலைக்காரனாக காண்பிக்க விரும்புகிறபடினால் மார்க்கின் சுவிசேஷத்துல இயேசுவை குறித்துதான இயேசு வம்சாவளியை நீங்க பார்க்கவே முடியாது. Luke wants to reveal him as a son of man, therefore he tracks him all the way to Adam. லூக்கா இயேசுவை மனுஷகுமாரனாக காண்பிக்க விரும்பினபடி வெளிப்படுத்த விரும்பினபடினாலே ஆதாம் வரைக்கும் இயேசுனுடைய வம்சாவளியை பின்னிட்டு கொண்டு செல்கிறார். John wants to go beyond that. That's why he wants to reveal him as the eternal son, and he said in the beginning was the word was face to face with the Father. யோவான் அதையும் தாண்டி பின்னாக போக விரும்பினபடினால் தேவகுமாரனாய் காட்ட விரும்பினபடினால் அவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானார் என்பதை குறித்து யோவான் காண்பிக்கிறான், வெளிப்படுத்துகிறான். So understanding this and reading the Christmas narrative in each Gospels will help you. இதை புரிந்து கொண்டவர்களாய் நீங்க ஒவ்வொரு சுவிசேஷத்தினுடைய இயேசுவின் பிறப்பினுடைய பகுதியை படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் செய்தி என்ன அப்படின்னு தெளிவாய் புரியும். And Luke is obviously written by Luke, if you didn't know. ஒருவேளை உங்களுக்கு லூக்கா யார் எழுதல அப்படின்னு தெரியல அப்படின்னா லூக்கா தான் எழுதினார். And he is a physician. அவர் ஒரு மருத்துவர். Right, so a lot of physical things he would mention which is not mentioned in other Gospels. மற்ற சுவிசேஷங்களை வெளிப்படாத நிறைய விஷயங்களை லூக்கா வெளிப்படுத்துறதை நீங்க பாப்போம். Both the Gospel of Luke and the Acts of Apostles was written by Luke. லூக்காவின் சுவிசேஷமும் அப்போஸ்தல நடபடிகள் இந்த 2 புத்தகங்களுமே லூக்காவினால் தான் எழுதப்பட்டது. So he says, I'm writing my investigations with the eyewitnesses. லூக்கா எழுதும்போது சொல்லுகிறார், he's writing to a guy called Theophilus. தியோபிலஸ் என்கிற ஒருவனுக்கு அதை எழுதுகிறார். ஆகவே அதை கண்ணால் பார்த்த சாட்சிகளோடு கூட, அதை கண்டவர்களுடைய நேரடி சாட்சிகளோடு நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றார். And the word investigations or the narratives, there is the word from which we get the word autopsy. ஆராய்ச்சி செய்வது, ஆராய்வது, அதுல இருந்து அந்த autopsy என்கிற அந்த வேர்டும் வருது. So he goes into an in-depth thing of history. He wants to be as close as real data is. That's what Luke did.
லூக்கா ரொம்ப ஆழமாய் போய் சரித்திரம் என்ன நடந்திருக்கிறது என்பதை தெளிவாய் ஆராய்ந்து அறிந்து இதை எழுதுகிறான். அப்படித்தான் லூக்கா சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார். So to give you an orderly account. ஆகவே உங்களுக்கு சரியான காரியத்தை காண்பிக்க, சரியான வம்சாவளியை கோடிட்டு காண்பிக்க. Verse 4 says, so that you may know the certainty of those things in which you were instructed. அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. So he is a historian in that sense, wants to get the data right. ஆகவே இந்த விதத்தில் பார்த்த போனீங்கன்னா அவர் ஒரு சரித்திரத்தை படிக்கிற ஒருத்தராக இருக்கிறாரு. ஆக காரணம் என்னன்னா சரித்திரம் இதெல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னு நம்புகிற எழுதுகிற மனுஷனா இருக்கிறார். So he begins the story like there was in the days of Herod the king of Judea a certain priest named Zacharias of the division of Abijah. His wife was the daughters of Aaron and her name was Elizabeth. இப்படி ஆரம்பிக்கும் பொழுது லூக்கா யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவன் பேர் எலிசபெத் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். So for us when we read, oh, in the time of Herod was like that, whom do we have in our context? Probably it's like in the time of Hitler kind of a thing. When you read that name, you read it with a shudder because of the atrocities done by that person. That's how Herod was. ஒரு விஷயத்தை படிக்கும்போது ஹிட்லருடைய காலகட்டத்தில் அப்படின்னும் போது நமக்கு ஒரு மாதிரி அதிரும். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா அவன் நடந்திருக்கான். அதே போலதான் ஏரோதின் நாட்களில் அப்படின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நடவடிக்கை செய்த ஏரோதா இருக்கிறான். During the time of Jesus and then after that, most of the Roman emperors and rulers were all closely on the mad people spectrum. அதாவது இயேசுவின் காலகட்டத்தில் ஆண்ட அரசர்களும் சரி, அதுக்கு பிற்பாடு வந்த அரசர்கள் எல்லாருமே கொஞ்சம் நட்டுக்கலண்ட ஒரு மாதிரி இருக்கிற ராஜாக்கள் போல அந்த வகுப்பில் சேர்க்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். So Herod was so mad when he only ordered the massacre of all the kids below 2. இந்த ஏரோது தான் 2 வயசு கீழே இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று சட்டத்தை போட்டவன். And when you read the historical records of Herod, this is not the headline news because this is not the worst thing that he did. So this comes in the 3rd page of his newspaper, some corner. அதாவது நீங்க ஏரோதை பொறுத்தவரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் செய்ததுலேயே இதுதான் பயங்கர மோசமானதுன்னு கிடையாது. காரணம் அவன் செய்ததுல இது கொஞ்சம் கீழே வரும், 3வது பக்கத்தில் வரும். ஏன்னா இதை விட ரொம்ப மோசமானதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான். He's a mad guy, very rude, very violent, sadistic, finds pleasure in torturing people. ரொம்ப மூர்க்கமானவன், மூர்க்க கோபம் உள்ளவன், ரொம்ப பைத்தியக்காரத்தனமா ஜனங்களை சித்திரவதை செய்கிறவன், ஜனங்களை சித்திரவதை செய்வதில் மகிழ்கிற ஒருவனாய் இவன் இருந்தான். And can you imagine yourself under the rule of a madman? அதாவது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அரசர் கீழே இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற ஒருத்தர் கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யூகித்து கற்பனையில பாருங்க. It's a very dark time. மிக இருள் சூழ்ந்த ஒரு காலம் அது. You're not safe. நீங்கள் பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிற ஒரு நேரம். Anybody, anything, anytime, anything can happen to any of your family members in the name called King's Command. யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் உங்க குடும்பத்தினருக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் இது ராஜாவின் கட்டளை என்று சொல்லி யாருக்கு வேணா எப்ப வேணா எந்த ஆபத்து வேணா நேரிடலாம். This is political scenario. Spiritually also they were in a very dark time. இது அரசியல் ரீதியான கட்டமைப்பு நடந்தது. ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில அதுலயும் ரொம்ப இருள் சூழ்ந்த ஒரு நேரமா இருந்தது. Usually there is only one high priest. வழக்கமா ஒரே ஒரு பிரதான ஆசாரியர் இருப்பார். But during this time there were 2 high priests, Anna and Caiaphas. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2 ஆசாரியர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க, அண்ணா கைபா. Right? I don't know. They were like சரி மச்சான் நீ இருந்துக்கோ நான் இருந்துக்கிறேன் அப்படி ஏதோ பேசி அவனுங்களாம் வந்து ஒரு கான்செப்ட்ல இருந்துக்கிட்டானுங்க. Spiritually also very down, and it was believed that there was no obvious prophetic voices after Malachi, right? There was 400 years of silence. It was as if God didn't speak. அதாவது
மிக இருள் சூழ்ந்த ஆவிக்குரிய ரீதியில மிக இருள் சூழ்ந்த காலமா இருந்தது. மல்கியாவுக்கு பிற்பாடு ஒரு தீர்க்க தரிசன சத்தமே கேட்கப்படாத அமைதியின் காலமாக தேவன் பேசவே இல்லை என்கிற ஒரு நிலையில்தான் இஸ்ரவேல் இருந்தது. There is a succession of prophets, right? Isaiah, this, Zechariah, then Malachi, and then after that, there was no one to stand and say, this is what the Lord is saying. தொடர்ச்சியாக தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் மல்கியாவுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்வதற்கான ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவே இல்லை. Not 10 years, 20 years, not 50 years, 100 years, 400 years there was literally no one. 10 வருஷம் 20 வருஷம் 50 100 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் எழும்பவில்லை. If you were part of that kind of political and spiritual climate where there is no fresh word spoken for 400 years and there is a torturous king, would you be believing in God? இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த காலத்தில் அரசியல் கட்டமைப்பும் மிக மோசமா இருக்கிறது, ஆவிக்குரிய சூழ்நிலையும் மோசமா இருக்கிறது, வார்த்தையே கேட்கப்படாத இடமா இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு உங்களால் நம்ப முடியுமா? இப்போ பில் ஜான்சன் தொடங்கி எல்லார் வரைக்கும் இருந்து 72 ஏகப்பட்ட பாட்காஸ்ட், இது புக்கு, இது கிண்டில் கண்டில் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது போட்டே உங்கள் வண்டியை தள்ளுறக்கு தள்ளு 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 மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்த டைம்லையும் ஒரு சில பேர் ஆண்டவரை நம்பிட்டே இருந்தாங்க. ஈவன் இன் சச் டார்க் டைம்ஸ் there were people who were putting their hopes in God. இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த காலத்திலும் சிலர் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய் இருந்தார்கள். They had the fear of God. தேவனுடைய பயம் அவர்களுக்கு இருந்தது. There was nothing evident to see as if God is working in history or in their lives, but they kept trusting. சரித்திரத்திலோ அல்லது அவருடைய வாழ்க்கையிலோ தேசத்திலோ கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் நடத்துறாரு, இப்படி பண்றாரு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, எதுவும் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் இவர்கள் எல்லாரும் தேவனை நம்பிக்கொண்டிருந்தார்கள். Just a handful of them. ஒரு கையில எண்ணக்கூடிய சிலர் மாத்திரம் தேவனை நம்பிக்கொண்டிருந்தார்கள். One among that couple was Zacharias and Elizabeth. அப்படி கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்த ஒரு சிலரில் ஒரு தம்பதியினர் தான் சகரியாவும் எலிசபெத்தும். They had the fear of the Lord and they were faithfully, following the law. And the Bible even says they were blameless. They were both righteous before God, walking in all the commandments and ordinances of the Lord, blameless. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள், இவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். So forget about political, spiritual. At least these two were fearing God. But look at how they were their lives. அரசியல் கட்டமைப்பு, ஆவிக்குரிய இருள் சூழல் இதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. Look at the next verse. But oh my goodness, but that's a very bad but right there. Man, politically it's dark, spiritually it's dark, but I am living a righteous life before the Lord, just being true to my heart, but I don't have a blessing in my life. அரசியல் ரீதியாக மோசமா இருக்கு, ஆவிக்குரிய ரீதியாக இருள் சூழ்ந்திருக்கு, இதெல்லாம் மோசமா இருக்கு. இதற்கு நடுவே நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், நான் நீதி உள்ளவனா இருக்கிறேன், ஆனால் எனக்கோ ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு குழந்தை இல்லை. Right? Pretty much like us. They're like, சில பேர் வந்து சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா, எப்படி இருக்காங்க தெரியுமா ஆஃபீஸில், அவன் பண்ணுறதும் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாரு. Some they come and tell me, my friends and friends, those friends, they do all kind of stuff, but I live a faithful life. I fear God, but God is not doing anything to me. They have everything. நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு பரிசுத்த வாழ்க்கையா வாழணும்னு நான் வாழ்ந்துன்னு இருக்கேன், வாரம் சர்ச்சு வரேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேது. To be faithful to God, I lead and live a holy life. I come every Sunday, every week I come to church, I do things, but nothing is happening in my life. பாவம், இவங்க வாழ்க்கையில் குழந்தை இல்லை. No, sad thing, in their life they did not have a child. அந்த கலாச்சாரத்தின்படி குழந்தை இல்லைன்னா அவர்கள் தேவனாலே சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்பப்பட்டது. According to their culture, when a couple they don't have children, they don't have child, it is according to them
that couple, they are cursed by the Lord. இப்போ இவர் வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, யோசேப் மாதிரி தச்சன் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதை ஓகே, சரி ஆண்டவர் என்ன சபிச்சிட்டாரு, நான் ஏதாவது என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு போயிடலாம். If this Zachariah, if he's a carpenter like Joseph, okay, he's doing some other work, so God has forgotten him. Zachariah, he can take like that. ஆனா இவர் வேலையே பாஸ்டர் வேலை. But the job he is doing, Zachariah is a pastor. பேபி டெடிகேஷன் பண்ற வேலை. His duty is to dedicate babies. அவர் மற்றவங்களை என்கரேஜ் பண்ற வேலை. ஆண்டவர் உங்களுக்காக செய்வார் பிரதர் அப்படிலாம் சொல்ல வேண்டியது. செய்வார் பிரதர், செய்வார் பிரதர், உள்ள வந்து சவுண்டு டே 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 நிறுத்து அப்படின்னு கேட்டுட்டே இருக்குது. So whenever he's preaching, whenever he's teaching, he's telling, oh, God will do to you, God will do things. But whenever he's speaking, some other voice and said, hey, stop, nothing has happened to you. அது அவர் மாத்திரம் பாஸ்டர் ஃபேமிலி இல்லை, ஒய்ஃபும் பாஸ்டர் ஃபேமிலி வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா எலிசபெத் யார் ஃபேமிலியா? ஆரோன் ஃபேமிலி. So not only Zachariah, even Elizabeth, இவராது she belongs to அபிஜா, Aaron's. ஏதோ அபிஜா அகுஜா மாதிரி ஏதோ ஒன்று பேர் இருக்குது, என்னன்னு தெரியல. ஒய்ஃப் வந்து யார் சைடு? ஆரோன் சைடு. So Zachariah, he came from the division of Abijah, but Elizabeth, she came from Aaron's side. ஸோ எங்க தாத்தாலாம் பிஷப் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க பாருங்க 4 பேர், அந்த 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 கேட்டகரி எலிசபெத் அம்மா. Some will always say, my grandfather is the bishop of so and so church. So like that, Elizabeth was there. அந்த ஊர்ல வேற பேசிக்கிறானுங்க, இந்த அம்மாக்கு இல்லைனாலும் இவங்க தாத்தாக்காக இது ஆண்டவர் செய்யலாம்ல அப்படி கேட்பாங்க. So people in the country, they are talking, oh, even God, if God is not doing to Elizabeth, at least God can remember the great grandfathers and do to them. இப்படி பேச்சை கேட்டு 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 போதுண்டா சாமி அப்படின்னு வந்த கப்புள். By hearing all these words and statements, they are in a state where, okay, everything is enough. ரொம்ப ஸ்பிரிச்சுவலி டார்க், பொலிட்டிக்கலி டார்க், பர்சனல் லைஃபும் டார்க். எவ்ரிவேர், அதாவது ஆவிக்குரிய ரீதியிலும் இருள், அரசியலும் இருள், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்திருக்கு. ஹோப்லெஸ்னஸ் வாஸ் ஃபில்லிங் தி ஏர். நம்பிக்கையே இல்லை என்பது அவருடைய சுற்றுச்சூழல் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். புரியுதுங்களா நான் பேசுறது? I want you to get into that story. அந்த கதைக்குள் நம்ம சொல்ற இந்த சம்பவத்துக்குள்ள நீங்க எல்லாரும் உள்ள வரணும்னு நான் விரும்புறேன். கவனமா கவனிங்க. அந்த காலத்துல ஒரு 20,000 priests இருந்தாங்களாம் கிட்டத்தட்ட. In those days there were almost 20,000 priests. காலையில சாயந்தரம் வந்து போய் தூபம் காட்டணும், அப்படி சில வேலைகள் நிறைய இருக்குது. அன்னையிலேருந்து வாலண்டியர் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு, இருந்திருக்கு. So from every morning and evening these priests must go and show incense and do all those things, and I think they had the same volunteer problem from those days. சில வேலைலாம் எவனுமே வர மாட்டான். ஆனா இந்த டெம்பிள்குள்ள போறதுக்கு மாத்திரம் சார் 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 சார்ன்னு இருக்கானுங்க. For many works people don't come. The priests don't come, or volunteers, they don't come. But to enter the temple, some are always so interested. They want, sir, I want. 400 வருஷம் சத்தமே இல்லை, உள்ள போய் என்ன மணி ஆட்டுறானுங்கன்னு தெரியல. ஆனாலும் அது உள்ள போனா சரி நான் உள்ள போயிருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துதான் என்னன்னு தெரியல. 400 years, no sound, no voice from the Lord, but still going into the temple, and they had something in that. ஸோ எப்படி ஓவரா உள்ள போறதுக்கு மாத்திரம் பிரச்சனை இருந்ததுனால லாட் சிஸ்டம் போட்டு எவன் பேர் வருதோ அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. So to solve this problem, whenever they decide to send someone to the temple, they'll put lot, and whosoever name comes in the lot, they will enter the temple. அப்படி பார்த்தீங்கன்னா 20,000 பேர் இருக்காங்க, சீட் எடுக்கிறாங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு சீட் வந்துச்சுன்னா அது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. So if there are 20,000 priests, and if they put lot and your name comes, that is the one time life opportunity, only for once in your life. இவர் ஒரு 70 வயசு மேல ஆயிட்டார் தாத்தா. So now he has crossed 70 years now. ஒய்ஃபுக்கு 60 வயசு மேல ஆயிடுச்சு. Wife is almost 60 years. புள்ளலாம் இல்ல, no children. அந்த ஜெபம்லாம் பண்ணி ஓஞ்சு போயாச்சு. They have prayed and they are fed up now. இப்போ ஒரே ஒரு ஜெபம் வந்து என்ன இருக்குன்னா, இஸ்ரவேலை காப்பாத்தும் அப்படின்னு. Only one prayer. அதுமே கேக்குற மாதிரியே தெரியல ஏரோத பார்த்தா. When they look at Herod and they feel that this prayer is not going to get answered, but one prayer they made was save Israel. பாத்தீங்கன்னா சீட் எடுக்கிறாங்க, ஜகரியா தாத்தா பேர்ல வந்துச்சு. So now they put Lord, they took, and the name was Zachariah. அம்மா விழுந்திருக்கு என் பேர்ல, நான் போய் என்ன பண்றேன், தூபம் காட்டிட்டு வரேன். ஸோ தூபம் காட்டுறதுனா என்னன்னா, அந்த தூபம் வந்து அந்த அப்படியே அந்த இன்சென்ஸ் இருக்கு பாருங்க, அப்படியே புகை மாதிரி மேலே போகும்ல,
அது வந்து ஜனங்களுடைய ஜெபம். ஸோ ஜனங்கள்லாம் சுற்றி நின்று ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ப்ரீஸ்ட் வந்து அந்த தூபத்தை அவங்கள்ட்டலாம் காட்டிட்டு அவங்க ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாம் அப்படியே இதில் ஏற்று கங்கா போட்டுன்னு அப்படியே உள்ளே போவார். அப்படியே போகும் அப்படியே மேலே ஆண்டவர்கிட்ட. இதுதான் கான்செப்ட். So the reason for incense is when the priest goes and shows incense, the meaning is people surrounding the temple, they make a lot of prayer requests, they pray, they pray, and as they show the priest as he does this incense thing, the belief was as the smoke goes above, ascends above, the prayer request the people make, that also goes along with the smoke. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த டெம்பிள் பற்றிலாம் தெரியும். இப்படி டெம்பிள் இருக்குன்னு வைங்களேன். அவுட்ரு கோர்ட் ரூம் அப்படி இருக்குது. அப்புறம் ஹோலிஸ் இருக்குது. இங்கே வந்து ஹோலிஸ் ஆஃப் ஹோலிஸ் இருக்குது. ஸோ வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு ஆலயத்தில் இருக்குது. ஸோ இங்கே இந்த ஹோலிஸ் ஆஃப் ஹோலிஸையும் இந்த ஹோலி பிளேஸையும் செப்பரேட் பண்ணுறது என்னது? ஒரு பெரிய திரைச்சிலை. ஸோ மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் there is a big veil. There is a veil separating the holies and holies of holies. பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற, அதாவது தடுக்கிற ஒரு பெரிய திரை சிலை நடுவுல இருக்கும். The only furniture inside the holy of holies is the ark of the covenant. மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற ஒரே ஒரு பொருள் அல்லது ஒரே ஒரு ஃபர்னிச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி. In the holy of holies there is 3 furniture. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல 3 ஃபர்னிச்சர்கள் இருக்கு. One, you have the golden candlesticks. ஒன்று தங்க குத்து விளக்கு இருக்கு. Then you have the table of showbread. அப்புறம் மேஜை, அப்பம் மேஜை, சமூகத்து அப்பங்கள், சமூகத்தின் அப்பங்கள். Then you have the altar of incense. இங்கே தூபத்தை காண்பிக்கிற பலிபீடம், ஆல்டர் இருக்கு. That is close to the veil. இது திரைச்சீலைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிற ஒன்று. So inside this only once in a year high priest can go. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள ஒரே ஒரு முறைதான் பிரதான ஆசாரியன் வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் உள்ள போக முடியும். But the priests can come here and they do daily work. ஆனா ஆசாரியர்கள் வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துல தினமும் வந்து வேலைகள் என்னவோ அதெல்லாம் செய்யலாம். So he comes close to the veil but he cannot go beyond the veil. இந்த ஆசாரியர்கள் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற நடுவுல இருக்கிற திரைச்சீலைக்கு கிட்ட வரையும் வரலாம். ஆனா திரைச்சீலை தாண்டி உள்ள போயிட முடியாது. So imagine this old man coming and telling, okay, receives the prayers, goes inside to do his temple duty with the incense. He just drags himself and goes. ஸோ இப்போ இந்த ஆசாரியன் வயசான காலத்தில் அப்படியே நடந்து போய் அந்த ஆலயத்துக்குள்ள வேலைகள்லாம் அப்படியே பொறுமையாக தூபவர்கள்லாம் அப்படியே காட்டிட்டு அப்படியே நடக்கிறார். கற்பனை செஞ்சு பாருங்க. And when he goes near the altar of incense, suddenly there was this Gabriel angel appearing out of nowhere. That would have shit scared the old man. So much so, angel says, don't die on me. Right? Okay, just hold some more time. இப்போ இவர் வழக்கமாக எல்லா ஆசிரியர்களும் காட்டுற மாதிரி நம்மளும் போய் கொஞ்சம் இந்த புகை இந்த தூபவர்க்கெல்லாம் காட்டிட்டு வருவோம் அப்படின்னு பொறுமையாக நடந்து போய் காட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் புகை காட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா காப்ரியேல் தூதன் அப்படி வந்து நிற்கிறார். நின்றதை பார்த்த உடனே வயசான காலத்தில் பார்த்து எந்த அளவுக்கு பயந்திருப்பார், கண்டிப்பாக பயந்திருப்பார். Angel says, do not fear. தூதன் உடனே சொல்றாரு, பயப்படாதே. Throughout the Bible, both in the Old and in the New, whenever angel appeared, that was the first thing that they said, do not fear. That kind of tells how an angelic encounter might look. அதாவது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எப்பெல்லாம் தூதர்கள் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவங்க சொல்ற முதல் வார்த்தை பயப்படாதே அப்படின்னா கண்டிப்பா அவங்கள பார்த்து பயங்கர பயத்துல இருந்திருக்காங்க. அப்படின்னா தூதர்களுடைய சந்திப்பு உண்மையாகவே எவ்வளவு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு நமக்கு புரியுது. நீ வந்து ஏஞ்சலிக் என்கவுண்டர் வரலன்னு நினச்சிட்டு இருக்க, எல்லாம் சொல்லு, எல்லாம் உன் ஹார்ட் கண்டிஷனை பார்த்து தான். You are still expecting and praying, oh I need an angelic encounter. This is all because of your heart's condition. அன்னைக்கு நைட்டு ஷாலோம் வந்து லவி பாத்ரூம் போயிட்டு வரும்போது எய்தாப்புல வந்துட்டான். கத்துச்சு பாருங்க. அவன் ரொம்ப நேரம் அமைதி, நான் தான். இதே இடத்துல காப்ரியேல் வந்திருந்தா என்ன இருக்கும், அவனே ட்ரபிளில் போயிருப்பான். அந்த மாதிரியா இருக்கு. So do not be afraid. பயப்படாதே. And then he begins to say, God has answered your prayers. Okay? அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உன்னுடைய For your prayer is
heard, and your wife Elizabeth will bear you a son, and you shall call his name John. அவர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. I don't have a big message. I just want one point. I'm going to say that and wind it off. பெரிய செய்திலாம் இல்லை, ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம், ஒரு முக்கியமான செய்தி, ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன், கவனிங்க. You will have joy and gladness, and many will rejoice at his birth. உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். For he will be great in the sight of the Lord, and shall drink neither wine nor strong drink. He will also be filled with the Holy Spirit even from his mother's womb. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். All big words, right? இதெல்லாமே பயங்கர பெரிய வார்த்தைகளா இருக்கு. To be filled with the Holy Spirit from mother's womb, he shall be great in the sight of the Lord. Wow, what a prophetic word. தேவனுக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், தாயின் கர்ப்பத்திலிருந்தே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாயிருப்பான். இதெல்லாம் பயங்கரமான தீர்க்கதரிசன வார்த்தைகள். Then he says he will turn many of the children of Israel to the Lord their God. Go ahead. He will also go before him in the spirit and power of Elijah, to turn the hearts of the fathers to the children and the disobedient to the wisdom of the just, to make ready a people prepared for the Lord. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். How did the whole section begin? The angel said, "Do not be afraid, your prayers have been answered." That's how it began. இது எப்படி ஆரம்பிச்சது? முதல்ல தூதன் வராரு, பயப்படாதேன்னு சொல்றாரு, சொல்லிட்டு உன் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறார். And he says your wife will have a son, da 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 da, he will do this, he will do this. உன் மனைவி கர்ப்பம் தரிப்பாள், ஒரு ஆண் குமாரனை பெற்றெடுப்பா, அந்த பையன் இப்படி இப்படி இப்படிலாம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றார். As an answer to the prayer. இதெல்லாம் எதுக்கு? ஜெபத்திற்கு பதிலாக இதெல்லாம் சொல்றார். And I am of the conviction that, you know, Zachariah's prayer during that time was not about the child. எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நான் நம்புற ஒரு நிச்சயம் என்னன்னா, அந்த நேரத்தினுடைய சகரியாவுடைய ஜெபம் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு இல்லை. Why? Because the response. காரணம், சகரியா சொல்ற பதில பாருங்களேன். If he was praying, believing for a miracle, supernatural, ஓ ரீபாராபா சந்தலமாலா அப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், காபிரியல் வந்து ஏப்பா உனக்கு குழந்தைன்னா என்ன சொல்லியிருப்பான்? ஹalleluya அப்படின்னு இருப்பான். ஏன் வயசு தெரியுமா, என் பொண்டாட்டி வயசு தெரியுமா அப்படின்னு பதில் சொல்றான்னா, அவன் என்ன பண்ணிட்டுல, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற சீசன்ல இல்லை, அதெல்லாம் என்ன முடிஞ்சு போயிடுச்சு. Are you able to understand what I'm saying? This response tells me that he was not probably praying for the child. He was just doing his religious duty of representing the people's prayers and probably praying for Israel or whatever it is. But he didn't have his child because he has settled those things in his heart. Okay, for whatever reason, I didn't have a child. That's okay. That's fine. I'm not going to do. I'm just going to do what I need to do. சகரியா தன்னுடைய இருதயத்தில் ஒரு காலத்தில் ஆசைப்பட்ட, ஆனால் இப்போ எல்லாத்தையும் அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு, ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு, நமக்கு எப்படியோ பிள்ளை பிறக்காது, இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டதுனால இப்பொழுது ஜனங்களுடைய ஜப குறிப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதற்காக தூபவர்க்கத்தை காட்டுவதற்காக அவனுடைய குழந்தை வேணும், அந்த ஒரு ஜப குறிப்பு அப்போ அவனுக்கு கிடையவே கிடையாது. ஜனங்களுடைய ஜப குறிப்புகள்லாம் கொண்டு வந்து இப்போ தூபவர்க்கத்தை காட்டி கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிற இந்த பதிலை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. And I have a habit of reading texts in different translations. பல மொழிபெயர்ப்புகளில் மாற்றி மாற்றி படிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. So I read this in New King James. இதை நியூ கிங் ஜேம்ஸில் படித்தேன். Then I read it in Passion. அதுக்கப்புறம் பேஷனில் படித்தேன். As I was reading in Passion, பேஷன் அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது he has put a notes in for that verse, your prayer has been answered. உன் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கீழே நோட்ஸ் கொடுத்திருக்கார். And this is the notes. The Greek implies the prayer that you are no longer praying has been answered. அது கீழே எப்படி கொடுத்திருக்காருன்னா,
நீ இப்பொழுது ஜெபிக்காமல் இருக்கிறாயே ஒரு ஜெபம், நீ ஜெபித்தாய், ஆனா இப்போ நீ ஜெபிக்கல. அந்த ஜெபிக்காமல் இருக்கிற ஜெபத்திற்கு இப்பொழுது பதில் வந்திருக்கிறது. That's my message tonight. இன்னைக்கு அதுதான் என்னுடைய செய்தி. Amen. A prayer that you are no longer praying will be answered. ஒரு காலத்துல ஜெபித்தீங்க, ஆனா இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கவில்லை, இப்பொழுது அந்த ஜெபத்தை நீங்க செய்யவில்லை. அந்த ஜெபிக்காத ஜெபத்திற்கு இந்த சீசனில், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதில் வரும். You have convinced yourself, you have said, okay. I'm not going to ask God anymore about this thing. It looks like he's not even bothered about the whole nation. 400 years he's silent. Why the hell he's going to be bothered about my little life to do this little thing in my life? Probably God has 101 problems. He's not bothered. Whatever runs in your head. உங்களை நீங்களே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு, பரவாயில்ல இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ கேட்டோம் கிடைக்கல, அதனால பரவாயில்ல இதெல்லாம் போட்டு நடக்கலாலும் பரவாயில்ல, இது இப்போ இதெல்லாம் இருக்கே இது போதும் அப்படின்னு சொல்லி, 400 வருஷம் அவர் பேசல, அமைதியாக இருந்தார், வார்த்தை வரல, ஒன்றும் வரல, இதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டு வேறு ஒரு திசையை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டிருக்கலாம். And you are no longer praying a prayer. நீங்கள் இப்பொழுது அதை நீங்கள் ஜெபமாக ஜெபிக்க கூட இல்லை. And the angel of the Lord comes and tells, கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்லுகிறார், hey, the prayer that you're no longer praying has been answered. வந்து சொல்றாரு, நீ ஜெபித்த ஆனா இப்பொழுது ஜெபிக்கவில்லை, நீ ஜெபிக்காத ஜெபத்திற்கு இப்பொழுது பதில் வந்திருக்கிறது. There was a season you were praying into that. ஒரு காலகட்டத்தில் நீ பயங்கரமாக அதற்காக ஜெபித்தாய். You were fighting for that. அதற்காக நீ போராடினாய். But now you're tired and you've left. ஆனால் இப்பொழுது பதில் இல்லாதபடியினாலே நீ தோய்ந்து போய் அதை விட்டு விட்டாய். You're like, okay, fine, okay, I'll do more. சரி பதில் வரல, சரி பரவாயில்ல இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கமா போறேன். If I just need to do ding ding ding, I'll just do ding 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 and come back. வெறும் தூப வர்க்கத்தை மட்டும் காட்டணும் அப்படின்னா அப்படியே மணி அடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு நான் அப்படியே போயிடுறேன், பரவாயில்ல. Oh, already I am 70 plus anyway, I have lived my life. ஏற்கனவே 70 வயசு ஆயிருச்சு, வாழ்ந்து முடிச்சாச்சு, பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும். Slap somebody and say, no matter what excuses you are giving for yourself. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, என்ன சாக்கு போக்குகளை நீங்க உங்க சூழ்நிலைக்கு நீங்க என்ன சொல்லிக் கொண்டாலும். Zachariah has two words, Zakar and Ya. சகரியா என்கிற இந்த வார்த்தை பேருக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. Zakariya. Zakar, Ya. Zakariya. Zakar means remembers. Zakar அப்படின்னா நினைவு கூறுகிறார், நினைவு கூறுகிறவர். Ya is God. யா என்றால் தேவன். And in Hebrew, right to left. எபிரேய மொழியில வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் படிக்கணும், வாசிக்கணும். So basically his word means God remembers. So அப்படி நம்ம படிச்சோம்னா தேவன் நினைவு கூறுகிறார். எலிசபெத் என்கிற பேர், it's again two words. இதுவும் ரெண்டு வார்த்தை. El is God and Sheva is oath. ஷேவா என்றால் oath, ஆணை. ஆணை. Oath of God. Elizabeth means oath of God. எலிசபெத் என்றால் தேவனுடைய ஆணை. Zachariah and Elizabeth, God remembers the oath of God. சகரியா, எலிசபெத் இந்த ரெண்டையும் சேர்த்து நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஆணையை நினைவு கூறுகிறார். God remembers the oath of God shall come together and bring forth Yohan, which means God is gracious. தேவனுடைய ஆணையை தேவன் நினைவு கூர்ந்து அந்த இவர்கள் ரெண்டு பேரும் சேருகையில் யோவான் என்கிற யோஹானை கொண்டு வருகிறார். யோஹான் என்றால் இரக்கமுள்ளவர். What I want you to notice is the verse 17 that he'll turn the hearts of the fathers to the children, right? And the children to the father. This thing God will do through John was come with me to just go to Matthew and just go to one previous page to Matthew, which is Malachi, right? The chapter 4 and the last verse.
மல்கியா இதுல பாத்தீங்கன்னா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்பேன்னு சொல்றாரு. This is the last verse of the Old Testament. This is the last spoken thing. After this, divine silence began. மல்கியாவின் புஸ்தகத்துல கடைசி வசனம் இந்த வசனம். இது பேசின பிற்பாடு முழு அமைதி ஏற்பட்டது. What is the last verse? And he will turn the hearts of the fathers to the children, and the hearts of the children to the fathers, lest I come and strike the earth with a curse. After this thing, after this promise, there was divine silence. And it was, that's the thing, they didn't have the New Testament, right? So they would read, they would come to that, said, okay, after this, God didn't say anything. After this, God didn't say anything. After this, probably God has forgotten us. God has forgotten us. The angel comes to Zachariah and Elizabeth and tells, God remembers the oath of God. மல்கியா கடைசி வசனத்தில் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இதுல வந்து படிச்சு அப்படி முடிச்சுட்டு அதோடு தேவன் எதுவும் பேசவே இல்லை, அமைதியாயிட்டார். அப்படியே ஒரு அமைதி காலம் இருக்கிறது. தேவன் நம்மை மறந்து விட்டார் போல, தேவன் நம்மை நினைக்கல, அவ்வளவுதான் பேசல அப்படின்னு இருக்கும்பொழுது சரியான நேரத்தில் சகரியா எலிசபெத்தை கர்த்தர் ஒன்று சேர்த்து தேவனுடைய ஆணையை தேவன் நினைவு கூறுகிறார் என்பதை இங்கே காண்பிக்கிறார். In the most darkest time of human history, and in a very silent time when silence was deafeningly shouting, அதாவது மனித குலத்தினுடைய மிக அந்தகாரமான சூழலில் மிகவும் அமைதியான காலகட்டம், அதாவது அமைதி என்கிற ஒன்று மிக சத்தமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் it was as if God was not at work to our human eye. மனித கண்களுக்கு தேவன் கிரியையில் இல்லை, செயல்பாடுகளில் அவர் இப்பொழுது இல்லை என்பது போல் தோன்றுகிறது. It appears to us like that. அது நமக்கு அப்படி தோன்றுகிறது. But look at someone and say, God of Zachariah and Elizabeth is still alive. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகரியா எலிசபெத்தின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Come on, touch 3 people and say, God of Zachariah and Elizabeth. ஒரு 3 பேரை தொட்டு சொல்லுங்க, சகரியா எலிசபெத்தின் தேவன். God remembers the oath of God is still alive. தேவனுடைய ஆணையை தேவன் நினைவு கூறுகிறார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். And he says, hey, you will bring forth a child who would pick up that last prophetic word and fulfill it. And not only that, he would become the forerunner for the Messiah to come into this world. நீ பெற்றெடுக்க போகிற பிள்ளை கடைசி வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதை நிறைவேறுதலாக அவன் இருப்பான். அது மாத்திரமல்ல, வரப்போகிற மேசியாவுக்கு முன்னோடியாக அறிவிக்கிறவனாக இவன் இருப்பான் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். When you are faithful, irrespective of what is happening around you, Zachariah and Elizabeth would have been just drinking and said, if Lord comes, I'm not going. Anybody take my job and go. That's how you would have been so offended. அதாவது சகரியா எலிசபெத்தினுடைய இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா, சுற்றி சூழல் எல்லாம் மாறாக நடந்து கொண்டிருக்கிறது, எதுவுமே நடக்கல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னா குடிச்சுக்கிட்டு வச்சுனா ஒன்றும் நடக்கல, அவர் சொன்னார் பெருசா ஒன்றும் செய்யலை அப்படின்னு இருந்திருப்போம். சீட்டாவது இதான் எவனா வேற ஏதாவது போக சொல்லு, அந்த சீட்டை கிழிச்சு போட்டு இன்னொரு சீட் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பேன். If you were there, you would say, what lot, nothing. I'm not interested. Tear the lot and just leave. I'm not going to go. So நீங்க சொல்லிக்கலாமா இருக்கும், ஏன் அந்த ஏஞ்சலை வீட்டுக்கு அனுப்பிடலாம்ல? இல்லை. This was his little act of faith. Even though when everything was dark, for him to take that incense and say, okay, I don't see him work, I don't see him, I can't hear him, I don't know what's happening, but I'm still going to do this thing. சுற்றி இருள் சூழ்ந்திருந்தாலும், அரசியல் கட்டமைப்பெல்லாம் மாறாக இருந்தாலும், சகரியா உண்மையாய் அந்த சூழலும் இருந்தபடினாலே மாறாக நடக்கும் சூழ்நிலையிலும் நான் ஆலயத்திற்குள்ளே போய் நான் தூபவர்க்கத்தை காட்டப் போகிறேன் போனதுனால், அந்த விசுவாச செய்கையை பார்த்தபடினால் வீட்டில் தூதன் அனுப்பாம ஆலயத்திற்குள்ளே கர்த்தர் தூதனை அனுப்பினார். And the angel spoke to him. தூதன் அவனிடத்தில் பேசுகிறார். And Zachariah was like, sir, I think you're like around 40 years late, so it's not going to happen. சகரியா பார்த்து சொல்றான், ஐயா ஒரு 40 வருஷம் லேட்டா வந்துட்டீங்க, அதனால இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, நடக்காது அப்படின்னு சொல்றான். How will I know? இது எப்படி சாத்தியம், இது எப்படி எனக்கு தெரியும்? Gabriel says, I am from the presence of the Lord.
காபிரியேல் சொல்லுகிறான், நான் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறேன். Basically what he was saying is, this word is from the presence. அடிப்படையா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சொல்ற இந்த வார்த்தை பிரசன்னத்திலிருந்து நேரடியாய் உனக்கு வருகிறது. Any spoken word from the presence carries in itself the power to fulfill it. பிரசன்னத்திலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் அந்த வார்த்தைக்குள்ளாகவே அதை நிறைவேற்றுவதற்கான வல்லமையும் அது சுமந்து கொண்டே வருகிறது. That's what it says in the next chapter, when the angel comes to Mary and says nothing is impossible with God. That phrase literally means no spoken word of God is devoid of power to fulfill itself. அடுத்த அதிகாரத்துல காபிரியேல் வந்து மரியாள் இடத்துல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லும்பொழுது, கர்த்தருடைய வாயிலிருந்து பிரசன்னத்தில் புறப்பட்டு வருகிற வார்த்தை அது செய்வதற்காக, செயல்படுவதற்காக, நிறைவேறுவதற்கான வல்லமை இல்லாமல் இல்லை, எல்லா வல்லமையும் அடங்கியே அந்த வார்த்தை வருகிறது என்று அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம். Look at someone, say, God's promises are way bigger than yourself. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களை விட மிக 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 பெரியது. Probably when Malachi prophesied, he expected something to happen in his lifetime. ஒருவேளை மல்கியா தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவனுடைய காலகட்டத்திலேயே ஒன்று மாதிரி நடக்கும் போல அப்படின்னு எதிர்பார்த்திருப்பான். And probably people started calling him a false prophet because nothing happened in his time. இவன் இப்படி சொல்லி ஒண்ணுமே நடக்காததுனால ஜனங்கள்லாம் இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. Probably they called Zachariah also as a false guy because nothing is happening. What the hell, man? Why, God is dead. He doesn't care about Israel anymore. No, you're just சும்மா saying whatever you're saying. சகரியாவும் பார்த்து பெருசா ஜனங்கள்லாம் மதிக்காம சொல்லியிருப்பாங்க. என்ன பெருசா போயிட்டு உண்மையா இப்படிலாம் இருக்கிற, நீ சொல்றது ஒன்றும் நடக்கல, கர்த்தர்லாம் இல்லை, கடவுள்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை கேலி கிண்டல் செய்திருப்பார்கள். But there is something about this little thing that is burning within the remnant heart. ஆனால் I said, I preach this message because it's the truth. And it's a truth that God raised Jesus from the dead, and that's the truth. நான் இந்த செய்தியை பிரசங்கிக்கிறதுக்கு காரணம் இதுதான் சத்தியம். தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழப்பண்ணினார் என்கிற சத்தியத்தினால் நான் பிரசங்கிக்கிறேன். So Cobus died. இப்போ கோபஸ் இறந்துட்டார். So what? சரி, இறந்துட்டாரு. இப்போ என்ன? That was my question that day. So what? Does that change the fact that God raised Christ from the dead? கோபஸ் மரித்தனால அதனால என்ன?
அவர் இறந்துட்டனால தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்றது பொய்யாயிடுமா? No, I am proclaiming not Cobus is alive. I am proclaiming Jesus is alive. நான் முழங்கி சொல்லுவது கோபஸ் உயிரோடு இருக்கார் என்று அல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை தான் நான் முழங்கிக் கொண்டிருக்கிறேன். If I am proclaiming Cobus is alive and Cobus is dead, attach yourself to the purposes of God. தேவனுடைய நோக்கங்களோடு அப்படின்னு அனுப்பிட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு ஒர்க் ஆகாதெல்லாம் ஒர்க் ஆகும். சொல்லு, சொல்றத சொல்லு. whatever is not working will start to work. நீயே நம்பிக்கை இழந்து விட்டதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நீ வாயால சொதப்பாம இருந்தா மாத்திரம் போதும். whatever is not working, everything will start to work. Please don't use your mouth and spoil things.
பக்கத்துல பார்த்து சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்கள் வாயாலே அழிஞ்ச மாதிரி அழிஞ்சிராத. Turn to your neighbor and say, as the Israelites, as they, spoil their future, spoil their life, destroy themselves with their mouth, don't get destroyed. அதான் டேனியல் மோசன் சொல்லுவார், நம்ப முடிஞ்சுதா, பக்கத்தில் பார்த்து சொல்லு, நம்ப முடிஞ்சுதா, Were you able to trust? பேச்சை நிறுத்தாத. நம்ப முடியலையா, பேசிடாத. If you are able to believe, don't stop speaking. If you are not able to believe, don't start talking. Okay? Israelites kept saying, oh, how can we go, how can we go, how can we go, we are here to die, we are here to die, we are here to die. They died. இஸ்ரவேலர்கள் எப்படி போறோம், ஐயோ போக மாட்டோம் போல, செத்துருவோம் போல, இங்கே சாவு, இங்கே தான் கல்லறை, இதான் கல்லறை, இதான் சாவு அப்படி